நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் அப்படின்னு ஒன்று. இன்னைக்கு அவங்க இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனை. அவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க, ரொம்ப காலம் ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி. ஆமாம், வீட்டுக்கு இல்லை அவங்க சென்னையில் இருக்கும்போது அப்புறம் பார்க்கும்போது ஊருக்கெல்லாம் வருவாங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அப்போது அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பூவை பிடுங்கி கொடுத்தோம்னு வைங்களேன், அதை ரொம்ப சந்தோஷமாக அது ரொம்ப காலத்துக்கு வச்சுருப்பாங்க. ரொம்ப எல்லார் மேலேயும் ஒரு நல்ல ஒரு அன்பாக இருப்பாங்க. ஒரு பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சாதாரண பழகக்கூடியவங்க அவங்க. அப்புறம் தமாஷ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் தமாஷ் பண்ணுவாங்க, பயங்கரமாக சிரிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தை தமாஷ் பண்ணி சிரிப்பாங்க. ஒரு தடவை நெல்லூர் போனோம், ஜானி அம்மா, நான், டிரைவர்லாம் போகும்போது நல்ல மழை பெஞ்சுது. அம்மா அமிர்தவர்ஷினி ராகம் பாடுங்க. இது நிறைய பெரிய லெஜண்டுக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயம். அது நிறைய சிங்கர்ஸுக்கு தெரியும். எஸ்பிபி சார் இருக்க பேசிட்டு என்னையே கிண்டல் பண்ணார், அமிர்தவர்ஷினி பாடு அப்போ மழையெல்லாம். அப்போ போகும்போது நல்ல மழை பெய்யுது. அப்போது அம்மா அமிர்தவர்ஷினி பாடேன் அப்படின்னு சொன்னீங்க. அது பாடுனா மறுபடியும் எச்சா மழை பெய்யும் அப்படின்னு. அப்போ நான் பாடினா நிற்குமான்னு எப்படி இருந்தது. நீங்கள் சுதி சுத்தத்தோடு பாடுவீங்க, நான் சுதி சுத்தம்லாம் அபஸ்ருதியில் பாடுவேன், நிற்குதா இல்லையான்னு பாருங்க. ஆனால் ஒரு கீர்த்தனை ஒன்று, அது என்னென்னு ஞாபகம் இல்லை. இது நடந்து 2007. அப்போது ஏதோ பாடணுன்னே அது சொல்லி வச்ச மாதிரி நின்று போச்சு. பயங்கரமாக சிரித்தாங்க. காரை நிறுத்த சொல்லி இறங்கி நின்று சிரித்தாங்க. அந்த போகிற வழி ஒரு இடம் அப்படி சிரிச்சுட்டு அதை நிறைய பேர்கிட்ட, ஒரு ஆக்ட்ரஸ் சாரதாம்மா கிட்ட எல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த தெரியும். அமிர்தவர்ஷினியில் விஜய் பாடுனா மழை நின்றோம் அப்படிங்கிறது நிறைய செலிபிரிட்டிக்கு சொல்லி சிரிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா நாங்கள் டெய்லியும் பேசுவோம். இப்போது போன வாரம் கூட கண்ணூர் போயிருந்தாங்க. இப்போ அவங்க அக்கா பொண்ணு, இந்த ராதா அக்காவோட பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு வந்துட்டு கால் பண்ணாங்க. நேற்றுக்கு காலில் பேசினாங்க. பேசிட்டு நெய் கொடுத்துடுவோம். நெய் அங்கேருந்து தான் ரொம்ப காலமாக வருது. எங்கள் ஊரில் தான் நெய் வரும். தேன் கொடைக்கானந்து வர வச்சு சிறு தேன் சாப்பிடுவாங்க. சிறு தேன் ஆஸ்மாவுக்கு ரொம்ப நல்லது. தேன் சுகர் இருக்கிறதுனால ஆகாது. இல்லைன்னா நான் ஒரு மெடிக்கல் சயின்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஜானகியம்மா. ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எண்ணெய் நிறையா விட்டு வதக்கின வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும், கோவக்காய் ரொம்ப பிடிக்கும். தயிர் போட்டுக்குவாங்க. தயிர் இல்லை, கொஞ்சம் நான் சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். அப்படி போட்டு சாப்பிடக்கூடாது, ஊறுகாய் போட்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளவு ருசித்து பழகக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் இது மிகப்பெரிய இழப்புங்க. இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து நிறையா விஷயம் அவங்கள பார்த்து ஒழுக்கம் கற்றுக்கிட்டேன். நான் ஒருத்தர்கிட்ட சங்கடம், ஒருத்தர்கிட்ட சண்டை ஆகாது. ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு மாதிரி நடந்துட்டால் கூட அதை மறந்துடணும். நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் அப்படின்னு. இன்றைக்கி அவங்க இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனை. நேற்றுக்கு ஃபோன் பண்ணும்போது அம்மா உடம்பு சரியில்லை, நீ வா விஜய்ன்னு சொல்லி ஃப்ரெண்டு கூப்பிட்ட உடனே நான் அங்கே கிளம்பும்போது எனக்கு எங்கள் அண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி தகவல் வருது என்னென்னு. ஏன்னா ஏற்கனவே 4-5 டைம் கிறிஸ் ஜாங்கி காலமாக வாட்ஸ்அப்லாம் வந்தது. அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அதை டீல் பண்ணோம். இதுவும் பொய்யா இருக்கும்னு நினச்சிட்டு பேசினா நவீன் சொன்னான், ஆமாம் விஜய் நீ குயிக்காக வாங்க அப்படின்னு. அப்புறம் நான் கிளம்பி வரும்போது 3 மணிக்கு வந்துட்டேன். வரும்போது எனக்கு அந்த பெட்டிக்குள்ளே வாய்ஸ் ரூமில் உட்காந்து பாடுன்னு நான் பல தடவை பார்த்துருக்கேன். நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் அப்படி. அப்போ நான் சின்ன பையன் ஸ்கூல் லீவுக்கு வந்தபோது அதுக்குள்ளே அந்த வாய்ஸ் ரூமில் பாடும்போது நின்றுட்டு பாடுவாங்க. படுத்துட்டு பாடுறாங்களோ, படுத்துட்டு பாடக்கூடாதா அப்படின்னு எல்லாம் நான் நினச்சேன். பட் எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய அந்த மலையாளத்தில் சௌஜன்யமாக பேசுவாங்க. என்னென்ன மலையாளம் கேரளா பாடுறதுன்னு. அங்கே வி ஜெயச்சந்திரன் ஒரு வாட்டி வந்திருந்தார் பார்க்குறக்காக. பார்த்த உடனே அப்படியே அவ்வளவு சௌஜன்யமாக மலையாளம் வருது. இது எப்படி, இதெல்லாம் ஒரு தெய்வத்தோடைய பிறப்பு தான் அப்படின்னு சின்ன குழந்தைகளை கண்டு அவ்வளோ பிரியமாக பழகுவாங்க. இல்லை, அதுக்கப்புறம் நான் 2-3 வாட்டி பார்த்தேன். அப்புறம் அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம இறப்பு அப்படிங்கிறது சகஜம்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். ஆனால் இருந்தாலும் ஒரு சன்னு இறந்தது மிகப்பெரிய இழப்பு. அதை சொன்னாங்க எங்கிட்ட, தசரதனுக்கு ஏற்பட்ட வேதனை என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த வேதனை என்னன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு சாகிற வரைக்கும் இந்த புத்திர சோகம் தீராது அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ அவர் இறந்து முரளியானா இருந்து 6 மாதம் ஆகுதுன்னு வைங்களேன்.
ஆனால் வந்து அந்த 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 மனசுக்கும் அந்த வேதனை. ஆனால் அன்றைக்கும் சிரித்தாங்க, பேசினாங்க. இப்போ அன்றைக்கி மேங்களூர் இருந்துட்டு கூட அம்மா மழை வர மாதிரி இருக்குது, இங்கே பயங்கர மழைனாங்க. நீ அங்கேருந்தே அமிர்தவர்ஷினி பாடேன், நான் லவுடு போடுறேன் ஃபோனில் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தமாசா பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு துக்கம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு தமாஷா அப்படி பேசக்கூடிய ஒரு கேரக்டர். நான் நிறைய நல்ல குணங்கள் வந்து ஜானகி பாட்டு நான் கற்றுருக்கேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.